நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இன்றைய தினம் இந்திய அணியும் நெதர்லாந்து அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டிக்கு முன்பாக இன்றைய நாளில் பாகிஸ்தான் அணியும் நமீபியா அணியும் கூட ஒரு போட்டியில் மோதியிருந்தது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி மட்டும் தோற்றுவிட்டால் இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணி வெளியேறிவிடும் அபாயமும் இருந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்று மதியம் தொடங்கிய இந்த ஒரு போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி 199 ரன்கள் வரை எடுத்து அதன் பிறகு சேசிங் செய்ய களமிறங்கிய நமீபியா அணியை வெறும் 97 ரன்களில் ஆல் அவுட் செய்து 102 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது பாகிஸ்தான் அணி. இதன் காரணமாக, அதாவது இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி நமீபியா அணியை வீழ்த்தியதன் காரணமாக பாகிஸ்தான் அணியும் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட்டது. பின்னர் அதனைத் தொடர்ந்து இன்று இரவு தொடங்கிய இந்தியா நெதர்லாந்து அணிகளுக்கு எதிரான இந்த போட்டியில் போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி இன்றைய நாளில் ருத்ரதாண்டவ பேட்டிங்கை ஆடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம், நெதர்லாந்து போன்ற கத்துக்குட்டி அணி இந்திய அணியிடம் சிக்கியிருப்பதால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி எக்கச்சக்கமான ரன்களை குவிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் ஓப்பனிங் இறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் கடந்த போட்டியைப் போலவே இந்த போட்டியிலும் முதல் ஓவரிலேயே ரன்கள் ஏதும் எடுக்காமல் அபிஷேக் சர்மா விக்கெட்டை இழந்தார். சரி, இவர்தான் அவுட் ஆகிவிட்டார் என்றால் இசான் கிசான் இருக்கிறாரே, இவராவது அதிரடியாக விளையாடுவார் என்று எதிர்பார்த்த போது இசான் கிசானும் வெறும் 18 ரன்கள் எடுத்து விக்கெட்டை இழந்தார். இதன் காரணமாக இந்த போட்டியில் இந்திய அணி மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிக்கும் என்ற அந்த ஒரு ஆசை என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் குறைந்துவிட்டது. அதை உறுதி செய்வது போலவே அடுத்தடுத்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் என அனைத்து பேட்ஸ்மேன்களும் அதிக பந்துகளை எதிர்கொண்டு குறைவான ரன்களை மட்டுமே எடுத்து வந்தனர். இதில் திலக் வர்மா 27 பந்துகளில் 31 ரன்களும், சூரியகுமார் யாதவ் 28 பந்துகளில் 34 ரன்களும் என இப்படியாக எடுத்து விக்கெட்டுகளை இழக்க, ரைட்டு, இனிமே இந்த போட்டியில் இந்திய அணி 140 ரன்களை கடந்தாலே அதிசயம் என்றுதான் தோன்றியது. அந்த சமயத்தில்தான் நம்ம சிவம் தூபேவும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து வெறித்தனமான ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஆரம்பித்தனர். அதிலும் சிவம் தூபேவை பொறுத்தவரையில் இந்த மனுஷன் 6-4 சும்மா பிரின்னு பிரிக்க, இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் எதிர்பார்த்ததை விட கிடுகிடுவென உயர்ந்தது. பின்னர் ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வந்த சிவம் தூபே 6 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளோடு 66 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்தார். அதேபோல ஹார்திக் பாண்டியாவும் அதிரடியாக விளையாடி 30 ரன்களை எடுத்து இவரது விக்கெட்டையும் இழந்தார். ஆனாலும் இந்திய அணி எதிர்பார்த்த ஸ்கோரை விட அதிகமாகவே எடுத்துவிட்டது. ஆமாங்க, 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன்கள் வரை எடுத்துவிட்டது இந்திய அணி. எப்படி 193 ரன்கள்? ஒரு கட்டத்தில் இந்திய அணியால் இந்த போட்டியில் 140 ரன்களை தொட முடியுமா என்பதே கேள்விக்குறியாக இருந்தது. அந்த சமயத்தில் சிவம் துபேவும் ஹார்திக் பாண்டியாவும் சேர்ந்து அதிரடியாக விளையாடியதால் இந்திய அணி 193 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. பின்னர் இந்திய அணி நிர்ணயித்த இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கிய நெதர்லாந்து அணியை பொறுத்தவரையில் என்னங்க சொல்கிறது, பாகிஸ்தானையவே இந்திய அணி 100 ரன்களை தாண்ட விடாது. அப்படி இருக்கும்போது இது போன்ற கத்துக்குட்டி அணியான நெதர்லாந்து அணியை பந்து வீச்சில் எந்தளவுக்கு இந்திய அணி கட்டுப்படுத்தும் என்பதை யார் சொல்லியும் தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஆமாங்க, இந்த மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய நெதர்லாந்து அணியை பொறுத்தவரையில் கடுமையாக போராடத்தான் செய்தது. ஆனால் இந்திய அணியின் பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஜாஸ்பிரீத் பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் உள்ளிட்ட ஜாம்பவான் பவுலர்கள் இருக்கும்போது நெதர்லாந்து அணியால் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பாக விளையாட முடியவில்லை. இதன் காரணமாக என்னதான் கடுமையாக போராடினாலும் ஒரு கட்டத்தில் நெதர்லாந்து அணி இந்த போட்டியில் எளிதாகவே தோல்வியை தழுவியது. ஆக இந்த ஒரு வெற்றி மூலமாக இந்திய அணி புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கிறது. அதாவது இந்திய அணி பங்கு பெற்ற ஏ பிரிவின் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி முதல் இடத்தில் இருக்கிறது. அதுவும் ஏ பிரிவு என்பதை காட்டிலும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இருக்கும் ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு, டி பிரிவு என 4 பிரிவுகளிலும் சேர்த்தே
புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தில் இந்திய அணி மட்டும்தான் இருக்கிறது. அந்தளவுக்கு மற்ற அனைத்து அணிகளையும் தாண்டி ரன் ரேட்டில் இந்திய அணிதான் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதுவும் இந்த T20 உலகக்கோப்பை தொடர் என்பது இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் வைத்து நடைபெறுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்காவது இந்திய அணி விளையாடவில்லை என்றால் இந்திய அணிக்கு அது பெருமையாகவும் இருக்காது. ஏனென்றால் சொந்த மண்ணில் வைத்து உலகக்கோப்பை தொடர் நடைபெற்று அதில் முதல் சுற்றுகள் முடிவடைந்த போது இதில் கலந்து கொண்ட மற்ற 19 அணிகளை காட்டிலும் மற்ற 19 அணிகளை காட்டிலும் அதிக ரன் ரேட் வித்தியாசத்திலும் அதிக வெற்றிகள் வித்தியாசத்திலும் இந்திய அணி நம்பர் 1 இடத்தை புள்ளிப்பட்டியலில் பிடித்திருப்பது என்பது உண்மையிலேயே இந்திய அணிக்கு மிக மிக பெருமைக்குரிய விஷயம்தான். மேலும் இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியோடு அடுத்த சுற்றான சூப்பர் 8 சுற்றுக்கு இந்திய அணி செல்லும்போது இந்திய அணியை எதிர்க்கும் மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய பயத்தை இது ஏற்படுத்தும். அதுவும் இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியா போன்ற ஜாம்பவான் அணியே முதல் சுற்றிலிருந்து வெளியேறிவிட்டது. அப்படி இருக்கும்போது இந்திய அணியோ நம்பர் 1 இடத்தை பிடித்து பிரம்மாண்ட வெற்றியோடு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஆகவே இந்திய அணியின் இந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றிகள் என்பது அடுத்தடுத்த சுற்றில் இந்திய அணிக்கு பலமாக கை கொடுக்கும். குறிப்பாக அடுத்தடுத்த சுற்றுகளில் ஒருவேளை இந்திய அணி பங்கு பெறும் போட்டிகளில் மழை பெய்தாலோ, போதிய வெளிச்சம் இல்லாமல் போட்டி தடைப்பட்டாலோ, அல்லது மற்ற ஏதேனும் சில காரணங்களால் போட்டி நடைபெறாமல் தடைப்பட்டாலோ அப்போது புள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கும் அணிதான் அடுத்த சுற்றுக்கு இயற்கையாகவே தகுதி பெறும். ஆகவே அதன்படி பார்த்தால் இந்த குரூப் சுற்றுகளில் புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடித்திருக்கும் இந்திய அணி என்பது மிகப்பெரிய அட்வான்டேஜில் தான் போகிறது. மேலும் இதற்கு பிறகு அடுத்ததாக சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியுடன் மோத இருக்கிறது. ஆகவே எப்படியும் சூப்பர் 8 சுற்றிலும் இந்த குரூப் சுற்றில் விளையாடியது போல இந்திய அணி மற்ற அணிகளை எளிதாக வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றின் புள்ளிப்பட்டியலிலும் நம்பர் 1 இடத்தை பிடித்து அடுத்த சுற்றுக்கு இந்திய அணி எளிதாக தகுதி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்தளவுக்கு இந்திய அணி திறமையாக விளையாடும் என்பதற்கு உதாரணம்தான் இப்போது நடந்து முடிந்த இந்த குரூப் சுற்றுகளிலேயே மற்ற 19 அணிகளை காட்டிலும் புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 இடத்தை பிடித்து இந்திய அணி மிரட்டலாக அடுத்த சுற்றுக்கு சென்றுள்ளது. ஆகவே இந்திய அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் இதே அளவுக்கான சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை அடுத்தடுத்த சுற்றுகளிலும் இந்திய அணி வெளிப்படுத்தி இந்த T20 உலகக்கோப்பையை கைப்பற்றுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.